வணக்கம். யுபிஎஸ்சி தமிழ் இலக்கிய விருப்ப பாடத்துல 300க்கும் அதிகமான மதிப்பெண் வாங்குறது எப்படிங்கிற ரகசியத்தை நாம இப்போ பார்க்க போறோம். கேட்கறதுக்கு இது ஒரு பெரிய இலக்கா தெரியலாம், ஆனா சரியான அணுகுமுறையோட இருந்தா இது கண்டிப்பா சாத்தியம்தான். ஆமா, நீங்க பார்க்கறது சரிதான். 300க்கு மேல. இந்த நம்பர் வெறும் கனவு இல்ல, இது ஒரு அடையக்கூடிய இலக்கு. நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் இது முடியுமான்னு யோசிப்பாங்க. ஆனா கரெக்டான பிளானிங்கோட போனா இந்த நம்பரை உங்க மார்க் ஷீட்லயும் பார்க்கலாம். இதுதான் எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு இலக்கிய பாடத்துல போய் இவ்ளோ மார்க் வாங்க முடியுமான்னு ஒரு சந்தேகம் இருக்கும். அதுக்கு பதில் ஒரு பெரிய முடியும். ஆனா எப்படி? அதற்கான வழியை தான் நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இங்கதான் அந்த மேஜிக்கே ஆரம்பிக்குது. ஒரு சாதாரண ஸ்டூடெண்டோட அப்ரோச்ல இருந்து ஒரு ஸ்காலர், அதாவது ஒரு மேதையோட அப்ரோச்சுக்கு நாம மாறணும். ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாரு? கைட்ல இருக்கிற சுருக்கத்தை படிப்பாரு. ஆனா ஒரு ஸ்காலர் ஒரிஜினல் டெக்ஸ்டே படிப்பாரு. வெறும் உண்மைகளை லிஸ்ட் போடாம அதோட தாக்கத்தை அனலைஸ் பண்ணுவாரு. இதுதான் இந்த 250 மார்க்குக்கும் 300 மார்க்குக்கும் உள்ள வித்தியாசம். சரி, வாங்க நம்ம முதல் படிக்குள்ள போகலாம். அதாவது முதல்ல நம்ம சிலபஸை முழுசா புரிஞ்சுக்கணும். பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டையும் எப்படி அணுகிறதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் மொழி வரலாறு பகுதி ரொம்ப டெக்னிக்கலானது. சரியான மொழியியல் கான்செப்டை எழுதுனா ஃபுல் மார்க் அள்ளலாம். ஆனா இலக்கிய வரலாறுல சும்மா தகவல்களை மட்டும் கொடுக்காம அந்த இலக்கியம் அந்த காலத்து சமூகத்துல என்ன மாற்றத்தை ஏற்படுத்திச்சுன்னு நீங்க அனலைஸ் பண்ணி எழுதும்போதுதான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்கும். இப்ப பேப்பர் 2க்கு வருவோம். இங்க எந்த விதமான ஷார்ட்கட்டுக்கும் இடமே இல்ல. திருக்குறளாகட்டும், சிலப்பதிகாரமாகட்டும், ஒரிஜினல் டெக்ஸ்ட நேரடியா படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் கதை சுருக்கத்தை மட்டும் நம்புனா உங்களால ஆழமான பதில்களை கண்டிப்பா எழுதவே முடியாது. இப்போ உங்க ஆன்சர் ஷீட்டை மத்தவங்க ஆன்சர் ஷீட்ல இருந்து தனிச்சு காட்டி மார்க்ஸ் அள்ளி கொடுக்க போற சில முக்கியமான டெக்னிக்ஸை பார்க்கலாம். இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் ஒரு ஸ்காலரோட டூல் கிட். உங்க பதில்கள்ல இந்த 4ம் கரெக்டா இருந்தா உங்க பேப்பர் ஒரு தனி லெவலுக்கு போயிடும். அது வெறும் ஆன்சர் ஷீட்டா இருக்காது, ஒரு சின்ன மினி ரிசர்ச் பேப்பர் மாதிரி இருக்கும். மேற்கோள்களோட பவரை பாருங்க. கணியன் பூங்குன்றனாரோட இந்த ஒரு வரியை நீங்க உங்க பதில் எழுதும்போது நீங்க அந்த நூலை எவ்வளவு ஆழமா படிச்சிருக்கீங்கன்னு பேப்பர் திருத்துறவங்களுக்கு புரியும். இது உங்க பதிலுக்கு ஒரு அசைக்க முடியாத ஆத்தென்டிசிட்டியை கொடுக்கும். இது ஒரு சின்ன டிப், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான டிப். நீங்க எழுதுற கோட்ஸை ஒரு பிளாக் பென்ல அண்டர்லைன் பண்ணி காட்டுனீங்கன்னா அது எக்ஸாமினரோட கவனத்தை டக்குன்னு ஈர்க்கும். உங்க பேப்பரோட பிரசன்டேஷனே இதை அழகா மாத்திடும். ஒப்பீட்டு இலக்கியம்னா என்ன? இது உங்க அறிவோட பரந்த தன்மையை காட்டக்கூடிய ஒரு அருமையான கருவி. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம தமிழ் இலக்கியத்தை உலக இலக்கிய மேடையில வச்சு பார்க்கறது தான் இது. இந்த டேபிள் எவ்வளவு அழகா விளக்குது பாருங்க. சிலப்பதிகார கண்ணகிய ஏன் கிரீக் டிராஜிக் ஹீரோயின்ஸ் கூட ஒப்பிடணும்? அப்படி ஒப்பிடும்போது ஒரு தனி மனுஷோட கோபம் எப்படி ஒரு சமூக நீதிக்கான குரலா மாறுதுங்கிற ஒரு யூனிவர்சல் கான்செப்டை நீங்க சொல்றீங்க. பாரதியார ஷெல்லோட ஒப்பிடும்போது விடுதலை உணர்ச்சி எப்படி மொழி, நாடு எல்லாத்தையும் கடந்து கவிதைகள்ல வெளிப்படுது நீங்க நிரூபிக்கிறீங்க. இதுதான் உங்க அனாலிசிஸ்க்கு ஆழம் கொடுக்கிற விஷயம். உங்க சொந்த கருத்தை மட்டும் எழுதாம மூவா, கைலாசபதி மாதிரியான பெரிய விமர்சகர்களோட கருத்துக்களை நீங்க கோட் பண்ணும்போது உங்க வாதங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி கிடைக்குது. கைலாசபதி குறிப்பிடுவது போல அப்படின்னு உங்க ஆன்சரை ஆரம்பிக்கும்போது அதோட தரமே வேற லெவலுக்கு போயிடும். நல்ல பழக்கங்களை வளர்த்துக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மார்க்ஸை குறைக்கிற பொதுவான தவறுகளை செய்யாம இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். இதை நிறைய பேர் செய்யற ஒரு பெரிய தப்பு. கேள்வி இராவணனின் பாத்திர படைப்புன்னு இருந்தா இராமராவண போரை பத்தி பக்கம் பக்கமா எழுதக்கூடாது. அது கதை சொல்றது. நாம பண்ண வேண்டியது இராவணோட சைக்காலஜி என்ன, அவனோட கேரக்டர் ஆழமா அனலைஸ் பண்றது. சோ கதைய சொல்லாதீங்க, கேரக்டர் அனலைஸ் பண்ணுங்க. இது ஒரு மொழி பாடம்ங்கிறத ஒரு நிமிஷம் கூட மறக்கக்கூடாது. ஒற்றுப்பிழைகள், கிராமர் தவறுகள் இதெல்லாம் உங்க மார்க்க சத்தமே இல்லாம குறைச்சிடும். உங்க எழுத்துல அந்த துல்லியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பல ஆஸ்பிரண்ட்ஸ் சங்க இலக்கியம், காப்பியங்கள் இதிலேயே அதிக கவனம் செலுத்தி நவீன இலக்கியத்தை கோட்ட விட்டுருவாங்க. ஜெயகாந்தன் மாதிரியான எழுத்தாளர்களோட படைப்புகளிலிருந்து கேள்வி வரும்போது ரொம்ப ஈஸியா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒன்னு சேர்த்து நீங்க இன்னைக்கே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளானா இப்ப பார்க்கலாம். இந்த புத்தகங்கள் தான் உங்க பிரிப்பரேஷனோட அஸ்திவாரம். குறிப்பா மூவாவோட தமிழ் இலக்கிய வரலாறு ஒரு பைபிள் மாதிரி. அதே போல மத்த புக்ஸும் மொழியியல், சங்க இலக்கியம், திருக்குறள்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆழமான பார்வையை கொடுக்கும். உங்க நோட்ஸ்க்கு இந்த புத்தகங்களை ஆதாரமா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அட்டவணை உங்க ப்ரிப்பரேஷனை ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போகும். யோசிச்சு பாருங்க. காலையில மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது கஷ்டமான மூல நூல்கள், மதியம் இலக்கிய வரலாறு, சாயங்காலம் கண்டிப்பா ரைட்டிங் பிராக்டிஸ். இது ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச். இதுதான் உங்க வெற்றியை உறுதி செய்ய போகுது.
ஆக ஒரு சாதாரண மாணவனா இல்லாம ஒரு மேதையின் அணுகுமுறைக்கு மாறினாதான் 300+ சாத்தியம். மூல நூல்களை படிச்சு ஆழமா அனலைஸ் பண்ணி உங்க பதில்களை செதுக்க நீங்க தயாரா? உங்க வெற்றி பயணம் இப்போ இங்க இருந்து தொடங்கட்டும்.